வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 4/4/2026. காலையில் 10:10 வரைக்கும் தேய்பிறை துவிதை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படுது. இரவு 9:35 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 2:17 வரைக்கும் அர்ச்சன நாமயோகமும் அதற்கு பிறகு வஜ்ர நாமயோகமும் காணப்படுது. காலையில் 10:10 வரைக்கும் கரசைக்கரணமும், இரவு 11:03 வரைக்கும் வணிசைக்கரணமும் அதற்கு பிறகு பத்திரைக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை 9:35 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைராகம். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகின்றதா இருந்தால் தயிர் தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:40 8:30 வரைக்கும் மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:10 10:42 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:45 3:17 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:07 7:39 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் துவிதை திதி. துவிதை திதியை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாக பிரிவினைகளையும் செய்யக்கூடாது. துவிதை திதியில் பாக பிரிவினைகள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திருதிய திதியில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அதை கொடுத்தவர் வாங்கிறதுக்கு 3 தலைமுறையாக போராடணும், வாங்கினவர் கொடுக்கறதுக்கு 3 தலைமுறையாக போராடணும். இப்படி கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது இந்த திருதியத்தில். அது தவிர கரசைக்கரணம் இருக்குது. கரசைங்கிறது நீரோட சம்மந்தப்பட்ட விஷயம், சந்திரனோட சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ சந்திரனோட சம்மந்தப்பட்ட விஷயம், நீரோட சம்மந்தப்பட்டனா மீன்பிடி, விவசாயம், தேநீர் தயாரிப்பு, குளிர்பான தயாரிப்பு அல்லது விற்பனை, ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி. அதே மாதிரி உணவகங்களும் நீரோட சம்மந்தப்பட்டது தான். அப்போ அதுவும் வரும். அந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்கிறது இந்த கரசைக்கரணத்தில் சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பலன் பார்க்கணும், எப்படி நீங்கள் அடுத்த செயற்பாடை செய்யணும், இந்த விஷயத்தெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். அப்படி வரும்போது நிறைய பேர் என்னத்தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஜோதிடத்திட்ட அறிவே இல்லாத ஆக்களாக தான் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பேர். அதனால் எந்த நேரமும், ஆனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்களும் இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அறியாமை இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா தெரியாத விஷயத்தை மூட நம்பிக்கை, அது பொய்ன்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதுதான் அந்த நம்பாதவங்க, ஜோதிடத்தை நம்பாதவர்கள். ஒரு விஷயத்தை தெரியாது, இவங்கன்னா நாங்கள் சயின்ஸை நம்புகிறோம் அப்படின்னா, சயின்ஸுங்கிறது இருந்த விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது. சயின்ஸ் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கலை, எதையுமே புதுசாக கண்டுபிடிக்கலை. உலகத்தில் இருந்த விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்கள் முன்னோர்களும் தாத்தம் பாட்டன் முப்பாட்டனுக்கு மேலே இருக்கவங்க மகான்கள் சித்தர்கள் எல்லாரும் எங்கள் வம்சம்தான், அவங்க எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்துலேயே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ரசவாதங்கிறது இன்றைக்கி வந்த ரசாயன கெமிக்கல் சார்ட்லாம் போட்டுட்டு H2O
H2O ஐதரசன் இரண்டும் மூலக்கூறுகளும் ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்தால் அது வந்து நீர் அப்படின்றதையும், O2ங்கிறது ஆக்சிஜன் அப்படிங்கிறதையும், இப்படியெல்லாம் இந்த ரசவாதங்களை, இந்த ரசாயன செயற்பாடுகளை பல வருடங்களுக்கு முன்னால், கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் சித்தர்கள் மகான்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கான ப்ரூஃபும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தது தான் விஞ்ஞானம். இன்றைக்கி வானியல் அப்படின்னு சொல்கிற அஸ்ட்ரோநாட் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி இவங்க 16ஆம் நூற்றாண்டில் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சி தொலைநோக்கு கருவியினூடாக அதெல்லாம் பார்த்து தான் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு இன்றைக்கி வந்து சேட்டலைட்டுங்கிற துணைக்கோள்கள் எல்லாம் அனுப்பி அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அறிஞர்களும் முன்னோர்களும் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருக்காங்க, கோணங்களை பற்றி பேசியிருக்காங்க, விண்மீன் தொகுதிகளை கேலக்சிஸை பற்றி பேசியிருக்காங்க, பால்வீதி மண்டங்களை பற்றி பேசியிருக்காங்க, நவக்கோள்களை சுற்று கணிக்க எவ்வளோ தூரம் சுற்றும், எவ்வளோ வேகத்தில் சுற்றும், எப்படி சுற்றுங்கிறதெல்லாம் எப்படி கணிச்சாங்க. இவங்க இப்போ இருக்க விஞ்ஞானத்தை விட அறிவியலில் வளர்ச்சி பெற்ற ஒரு காலமாக அந்த காலமாக நம்ம சித்தர்கள் மகான்கள் இருந்திருக்காங்க. அப்போ தெரியாத விஷயத்தை மூட நம்பிக்கையும் பொய்யும் சொல்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்க கூட சில நேரம் தவறு பண்ணுறீங்க. காரணம் என்னென்னா, பலன் கேட்குற விஷயத்தில் முக்கால்வாசி நீங்கள் தவறு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பலன் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். ராசி நட்சத்திரம் எப்படி வருதுன்னா, சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மீது அமர்ந்திருக்காரோ உங்கள் ஜான ஜாதகத்தில், இல்லை நிற்கிறாரோ, இல்லைன்னா அந்த பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ, அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறுது. எந்த ராசி கட்டத்துக்குள் அவர் நிற்கிறாரோ அந்த ராசி உங்களோட ராசி ஜான ராசியாக மாறுது. அப்போ சந்திரன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலின் அம்சமாக இருக்கிறார். அவருக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது, மனம்னு ஒரு அம்சம், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடலும் மனசும் மட்டும் இருந்தால் மனுஷனா ஒரு உயிராக முடியுமா? உயிர் இல்லாட்டினா அது பணம் தான். உடல் இருக்குது, இங்கே உடல் கிடக்குது, அசைவட்டு கிடக்குது, அதுக்கூட்ட உயிர் இல்லைன்னா அது பிணம். அப்போ உயிர் எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் சொல்லும்போது ராசின்னு தான் பேரை சொல்கிறோம், அது வந்து பொது பலன். அப்போ லக்னம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இது. மனிதர்கள், மாணவர்கள், வைத்தியர்கள், வக்கீல்கள், இப்படி பல பேர்கள் நம்ம சொல்லலாம். ஆண், பெண், இதெல்லாம் வந்து பொது பேர். அது மாதிரி ராசிக்கு இருக்க பொது பேர் அதுதான். ராசி தான் பொது பேர். அது உங்களுக்குன்னு தனிப்பட்ட ரீதியாக வரும்போது லக்னமாக மாறுது. அந்த லக்ன பலனை கேளுங்க. லக்னத்தை கொடுக்குற சூரியன் தான் ஜாதக விதியின்படி தந்தை, உலகத்திற்கு தந்தை, உற்பத்திக்கு காரகத்துவம், ஆத்மாக்கெல்லாம் காரகனாக இருக்க ஆத்ம காரகனும் அதே சூரியன் தான். இப்படிப்பட்ட பல அம்சங்களோடு இருக்கிற இவங்களை இதுலேருந்து வர்றது தான் லக்னம். அப்போ லக்னத்தினுடைய பலனை கேளுங்க. அதுவும் மேச ராசின்னு தான் சொல்லுவோம். அந்த மேச லக்னமாக மாற்றி நீங்கள் பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு ஜனஜாதத்தை எடுத்து உங்கள் மகாதிசை என்ன, புத்தி என்னன்னு பார்க்கணும். அந்த மகாதிசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு ஒரு திசையில் ஒரு புத்தி கர்ம புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இப்படி பல விஷயங்களை நீங்கள் சேர்த்து பார்த்துட்டா தான் இது வளர்த்தி சேர்த்துட்டு இந்த பாடனை கேட்கும்போது இது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். இது உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறதில்லை. இந்த பொது பாடன் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதில்லை. ஆனால் சில விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லுவோம், சில விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ செய்யுங்கிற விஷயத்த நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது நடக்கும். கவனமாக இருக்க விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக செயற்படுங்க. இதனால் சிக்கல் வரப்போது அதுக்கு நான் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணி செய்யுங்க. இதுகள் தான். இதைத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுகளை சரியாக புரிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில், வியாபாரம், இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால், தொழில் செய்கிறதா.
அதே மாதிரி கல்வி கற்கிறவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள ஏதோ ஒன்று தொடர்பு இருந்தால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயற்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சில நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஒரு சில பேருக்கு செலவு கட்டுப்படுதல், நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தை உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டத்தை அனுபவிச்சிருந்தால் அது அப்படியே குறைஞ்சி போகிறது. இப்படி பல விஷயங்கள் உங்கள் முயற்சிக்கு ஏற்பவும் உங்கள் செயற்பாடுகளுக்கு ஏற்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மேசராசிக்காரங்களுக்கு, மேச லக்னக்காரங்களுக்கு இந்த வாரமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்கள், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்குது. அதுவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு நிம்மதியை, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதியை, பெருமூச்சியை எடுத்து விடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசின் நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்த்த விஷயங்கள் சில நேரங்களில் தடைப்படலாம், தாமதமாகலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கலாம். தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் போகலாம். வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, எடுத்துடாதீங்க. பொறுமை, நிதானம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறிது சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை காணப்படும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டியது உங்களுடைய நன்மைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்து நீங்கள் வெளியே போனாலும் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, எதை செயற்பட போனாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. அடுத்தது உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ் சொத்துக்கள், சில எதிர்பார்த்த விஷயங்கள் தடைப்படும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்கு தடைப்படும். தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் ஒரு தடை இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கல்வி சார்ந்த விஷயத்திலும் சில முன்னேற்றங்கள், நன்மைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பொறுமையோட கையாண்டா, அவசரப்பட்டிங்கன்னா அதுவுமே சர்க்கிளில் போய் முடியும். வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை, அமைதி தேவை. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சிக்கலில் போய்ட்டு விழும். அதனால் எதையும் யோசித்து செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதான் வாழ்க்கை சார்ந்ததில் வரும்போது திருமண வாழ்க்கை இருக்கலாம், திருமணம் முடிவு பண்ணுறதா இருக்கலாம், அந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், அதுக்கு வரன் கிடைக்கிறதுக்கோ பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி ஆகிறதுக்கோ நிச்சயத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
கணவன் மனைவி இடையிலே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இடையில் ஒற்றுமைகள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த நன்மைகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடணும். அவசரப்பட்டு இல்லை பரவாயில்ல பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விடாமல் நிதானமாக உடனடியாக அவசரமாக பார்த்தாலும் சரி அவசரமாக போய் பார்த்துட்டு உடனடியாக ஒரு உபாதை வருது, வலி வருது, நெஞ்சில் வருது, வயிற்றில் வருது போய் பார்த்துட்டுங்க. அடுத்த எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசினர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட வாழ்க்கைக்கு அடுத்த நிலை எதோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எதுவும் உடல் உபாதைகள் இருந்து அதில் வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப சொத்துக்களில் பிரிவினை பண்ணணும், பாக பிரிவினை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் காரணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படி சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க வாங்கிறது, விற்றுறது, அடகு வைக்கிறது, அடகு வைக்கிறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு அதாவது மாதாந்த தவணை முறையில் ஏதோ ஒரு சொத்துக்களை வாங்கிறது, அப்போ அதெல்லாம் கூடாது. கடவுள் படைவீடிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், அதை கடந்து போகிறதுக்கு வரங்க, பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து மன நிம்மதிகள் கொஞ்சம் குறையலாம், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு முயற்சியை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த முயற்சியை நம்ம பண்ணும்போது சில நேரங்களில் தடை வரலாம், தாமதம் வரலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கையாளுங்க, இல்லை மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நாம் போகிற காரியங்கள் நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு போங்க. அடுத்து ஒரு ஏதாவது ஒரு உயர் அதிகாரிக்கோ அல்லது அரசாங்க நிறுவனங்களுக்கோ ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி நீங்களும் ஒரு தடவை அதை பரிசீலனை பண்ணி வேறொருத்தருக்கும் பரிசீலனை பண்ணிவிட்டு கொடுக்கறது நன்மையை தரும். அதே மாதிரி தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் குழம்பி நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆகி குடும்ப உறுப்பினர்களுக்கு மேலே அந்த மன அழுத்தத்தை அழுத்தமாக செலுத்தி அவங்களையும் ஒரு மன அழுத்த சூழ்நிலைக்குள்ளே உண்டாக்குறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுடைய மனசை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கூட ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கும்பராசி லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு எந்த ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம்,
ஒரு நபர் போகிறதா இருக்கலாம், வர்றதா இருக்கலாம், அங்கே இருக்க நபர் எடுக்கிறதா இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமும் நிதானமும் தேவை. அடுத்து ஒரு மனசுக்கு சோர்வு, ஒரு தூக்கமின்மைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கடந்து வர பாருங்கள். அடுத்து பெண்களுக்கு சில உபாதைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.